என் பேர் சித்ரா சார். என்ன வயசுமா உங்களுக்கு? 54 சார். ஆமா, உங்க குழந்தை குடும்பத்துல 5 பேரு, உங்களுக்கு 3 குழந்தை 2 குழந்தை இருக்கும். வருமான பத்தில வாங்கின கண்ட ஒரு வட்டிக்கு 900 மட்டும் இல்ல, குடும்ப நிம்மதி இல்லாம இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். கல்யாண காட்சி நடக்கணும், தடைப்படுது. குடும்பமே சூனிய வச்ச மாதிரி கட்டுப்பட்ட மாதிரி இது. ஆமா சார். இதுவரை உங்களால முன்னுக்கு வர முடியல. ஆமா சார். அம்மா இதுவரை உங்களால முன்னுக்கு வர முடியலமா? ஆமா சார். அக்கம் பக்கம் முன்னுக்கு வந்துட்டாங்க. உங்களால இதுவரை முன்னுக்கு வர முடியல, வருமானம் பத்தல. ஆமா சாமி. அதாவது தமிழ்நாட்டுல அங்க பெங்களூர் போனீங்க. ஆமா சாமி. அங்க போய் நிம்மதி இல்ல, சொத்து பத்து, அதாவது தமிழ்நாட்டுல சொத்து பத்து அனுபவிக்க முடியல, அதுலயும் பிரச்சனை இது. ஆமா சாமி. குடும்பமே சூனிய வச்ச மாதிரி கட்டுப்பட்ட மாதிரி இது. ஆமா சாமி. இதுல இருந்து முன்னுக்கு வரணும் இல்லையா? ஆமா சாமி. ஆமா, 5, 21, 28 பேங்க்ல உட்லன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பாருங்க. ஹலோ ஐயா, சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. வீடு கட்டி நின்றுச்சு, எல்லாம் வீடு அறகுறை ஆகுது, குடும்ப நிம்மதி இல்ல, அது வாச தோஷம், கூட்டு வந்து வாங்கின கண்ண குடும்பம் வட்டிக்கு 900 போட்ட இல்லையா? ஆமா, இல்ல குடும்ப பிரச்சனை எங்களுக்கு தெரியல. ஆமா, குடும்ப பிரச்சனை அதிகமாகுது. ஆமா ஆமா, நைட்ல தூக்கம் வரல. ஆமா, மருத்துவம் பார்த்து நோய் தீரல. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வருது. ஆமா ஆமா, சொத்து பத்து பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தீக்கணுமா இல்லையா? ஆமா, என்ன வந்து பாருங்க, எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? குப்பம் ஆந்திரால இருந்து பேசுறேன். 10ஆம் தேதி வேலூர் வாமா, என்ன கேளுப்பா, என்ன கேட்க போற கேளு. 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரோட்ல புது பஸ் ஸ்டாண்ட் வாமா, 5 ரூபாய் பீஸ் குடும்பத்துக்கு கேளுமா, என்ன கேட்க போற கேளுமா. குப்பம் ஆந்திரா, அதான் கேளுமா, என்ன கேட்க போற கேளுமா. என் பசங்களுக்காக கேக்குறோம். உங்க பேரு, பசங்க பேர் சொல்லுங்கம்மா. எஸ் நிரஞ்சன். என்ன வயசு ஆகுதுமா? 28. மனுஷன் விருச்சிக ராசி. இப்ப பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். ஆமா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சது, நல்ல வருமானம் சம்பாதிக்கிறான். உனக்கு 3 குழந்தை, ஒன்று தனிஞ்சு பிரிஞ்சு போயிடும், ஒரு குழந்தை மட்டும், பையன் மட்டும். இடம் விட்டு தொழில் ரீதியா வெளியூர்ல இருப்பான். எந்த ஊர்ல இருக்கிற பையன்? ஒரு பையன் வெளியூர்ல இருக்கிறான். நான் மட்டும் தான் சொல்றேன், தொழில் ரீதியா ஒரு பையன் வெளியூர்ல இருப்பான், 2 பையன் உங்ககிட்ட இருப்பான். எந்த ஊர்ல இருக்கிறீங்க? குப்பம். என்ன மாவட்டம்? சித்தூர் டிஸ்ட்ரிக்ட். 10ஆம் தேதி வேலூர் நேரில் வந்து பாருமா, 10ஆம் தேதி வேலூர் வாங்க. ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர்னா வாங்க, சென்னை வந்து பாருங்க. சென்னை போற சரடா ஸ்டோர்ல வந்து பாருங்க, வெறும் 5 ரூபாய் பீஸ் குடும்பத்துக்கு போன் பண்ணுவாங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வர என்ன பிரச்சனை, என்ன கேட்கறத கேளுங்க. சரி சார். இப்ப டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார். சரி, என்ன ஒரு கேளுங்க. வீட்டுல ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு. ஒண்ணும் இல்ல. சம்பாதிக்க 10 ரூபா சம்பாதிச்சு 20 ரூபா செலவாகுது. அதான் வாங்கின கண்ண குடும்ப வட்டிக்கு 900 போட்டும் இல்ல, சொத்து பிரச்சனை, குடும்ப நிம்மதி இல்ல, பசங்க சொன்ன பேச்சு கேட்கல, நிம்மதியா வந்துருக்கீங்க. வயசான காலத்துல எதிர்காலம் இப்படி அமையும் யோசனை பண்றீங்க. ஆமா சார். வாங்க, என்ன வந்து பாருங்க, நேர்ல வந்து பாருங்க. சரி சார். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா. மாமா, சென்னைக்கு நேரில் வந்து பாருமா. சென்னை போரூர் சரடா ஸ்டோர் பக்கத்துல பூத்தப்பேட்டை ராமபுரம் அன்னை சத்யானர் முனீஸ்வரன் கோயில் நேரில் வந்து பாருங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு நேரில் வந்து பாருமா. ஆமா, 2ஆவது திருவண்ணாமலை நலா ஹோட்டல், 2ஆவது திருவண்ணாமலை நலா ஹோட்டல் வாங்க. காலைல இருந்து 8 நைட் 12 இருப்போம். நேரில் வந்து பாருமா. ஹலோ வணக்கங்க. ஆமா, டிவில தான் பாக்குறீங்க, லைவ் தான், நேரடி ஒளிபரப்பு. நேரில் எந்த ஊர்ல இருக்கீங்க? எந்த ஊர்ல பேசுறீங்க? வாங்க சார், சென்னை போரூர் நேரில் வந்து பாருங்க சார். போன் பண்ணிட்டு வாங்க, சென்னை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு நேரில் வந்து பாருங்க.